الحمد لله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح وما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي نحمده ونستعينه ونستغفره ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذ ابتلى ابراهيم ربه بكلمات فاتمهن وقال الله تبارك وتعالى في آية أخرى ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية எல்லாம் வந்த ஏக இறைவனின் இறை நல் அடியார்களே அகில உலகம் உச்சகன் மாபகம் வந்தோர் ஏக இறைவனுடைய இறை ஆர்வம் இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவிலும் நல் ஆசையும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாய மக்கள் நாம் அனைவர்களும் நம்முடைய வாழ்க்கைகளிலே சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறோம். சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய மனிதர்கள் யாருமே இல்லை, நபிமார்கள் உட்பட. இந்த உலகிலே நாம் சந்திக்கக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் நம்முடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா நமக்கு சோதனைகளை தருகின்றான். அதைத்தான் அல்லாஹ் பரிகாரம் வைக்கின்றான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ உங்களை சிறிதளவு பயத்தாலும் பசியினாலும் செல்வங்கள், உயிர்கள் மற்றும் விளைச்சல்கள் ஆகியவற்றின் சேதத்தினாலும் உங்களை நாம் சோதிப்போம். இதில் யார் பொறுமை காப்பார்களோ அவர்களுக்கு நற்செய்தி கூறுமையாக என்று அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து சொல்கிறார். மேலும் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் இவ்வாறு வழி காண்பிப்பார். நாங்களெல்லாம் ஈமான் கொண்டு விட்டோம், ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதனால் மட்டும் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படாமல் விட்டுவிடப்பட மாட்டீர்கள். சோதனைக்கு உள்ளாக்க மாட்டோம் என்பதால் எண்ணிக்கொண்டீர்களா? அகத்திகளா இருக்கிறோம், உங்களை நான் விட்டுக் கொள்வோம் யோசிக்கிறார்கள். ஐயக்கூட ஆகண்ணா நாம் ஈமான் கொண்டு இருக்கின்றோம், வழிமான் கொண்டு இருக்கின்றோம், இறை கடமைகளை நிறைவேற்றுகின்றோம், இறை தக்குவாவுடன், இறை பயத்துடன், இறை அச்சத்துடன் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்
என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால், அப்படி நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் இதனால் நாம் சந்திக்கப்பட மாட்டோம் என்று எண்ணிக் கொண்டிருக்கிறீர்களா? ஒவ்வொன்றா யுத்தமோடு அவ்வாறு கிடையாது. உங்களை நாம் சோதிப்போம் என்று எல்லாம் நல்ல ஏக இறைவன் தனது திருமலையிலே மிக அழகாக தெளிவாக அதனை பதிவு செய்கின்றார். அது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மனிதர்களாக நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சோதனைகள் அது நம்மை விட்டும் அகற்றப்பட்டுவிடும், நம்மை விட்டும் அது விலகிவிடும். இதே இறை நல்லடியார், இறைவனை அஞ்சி பயந்து வாழக்கூடிய நல்லடியார்கள், அவர்களுக்கு சோதனை ஏற்படும் என்றால் அல்லாஹ் தஆலா அவர் செய்வதற்குரிய அந்த அமல்களை கொண்டு, பாவத்துக்களை கொண்டு இறை நல்லடியார்களுடைய அந்த சோதனைகளை அல்லாஹ் விரைவிலே அதனை நீக்கி விடுவார். சோதனை என்பது அது நிரந்தரம் அல்ல. சோதனை வரும், சென்றுவிடும். இப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையே இன்பம், துன்பம், கவலை, சந்தோஷம் இவைகளெல்லாம் கலந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. சோதனை என்பது நிரந்தரமானதல்ல. ஒரு பூமியில் இறை அடியார் சோதிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய சோதனை அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை கொண்டு அனுமதிக்க விடுகிறார். சோதனை ஏற்படுவதற்கும் சில காரணங்கள் இருக்கின்றது, அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சோதனை ஏற்படுவதற்கும் நமக்கு சில காரணங்கள் இருக்கிறது. எதன் மூலமாக சோதனை ஏற்படுகிறது? ஒன்று, ஷைத்தான் மூலமாக ஒரு சோதனை ஏற்படும். அது அனைத்து நாம் செய்கின்றார். ஷைத்தான் எக்ஸிக்யூட் சோதனை என்பதாக குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். ஷைத்தான் உங்களை வறுமையை கொண்டு, உங்களை வறுமையை கொண்டு என்ன செய்வான்? உங்களை சோதிப்பான். ஷைத்தான் மூலமாகவும் நமக்கு சோதனைகள் ஏற்படும். அதுபோன்று நாம் செஞ்ச தவறின் காரணமாக நமக்கு சோதனை ஏற்படும். நாம் யாரையாவது சாபம் கொடுத்திருப்போம், யாருடைய அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் யாரையாவது அணிந்திருப்போம், யாருக்காவது அணிதல் அக்கிரமங்கள் செய்திருப்போம். அந்த அக்கிரமங்கள் அணிதல்கள் செய்யப்பட்ட நேரத்திலே நமக்கு சோதனை ஏற்படாது. நமக்கு அப்பொழுது நாம் செஞ்ச அந்த அநியாயத்திற்கு, அக்கிரமத்திற்கு உடனே தண்டனை கிடைக்காத, சோதனை ஏற்படாது. நாம் நினைத்துக் கொள்வோம், எவ்வளவு பெரிய அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றோம், அக்கிரமம் செய்து கொண்டிருக்கின்றோம், நமக்கு எதுவுமே ஏற்படாது என்பதாக அப்பொழுது நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். அதனுடைய பலன் பின்னால் தெரிய வரும். கண்டிப்பாக அந்த அநியாயத்தின் விளைவாக, அந்த அக்கிரமத்தின் விளைவாகவும் அவர் சோதனைக்கு உட்படுத்துவார். ஆனால் நல்லவர்களை அல்லாஹ் தஆலா ஒருபொழுதும் அவர் சோதிக்க மாட்டார். அப்படியே அவர்களுக்கு சோதனை கொடுக்கப்பட்டாலும் அந்த சோதனைகளிலே அவர்கள் வெற்றி காண்பார்கள். அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் ஒன்று, அவர்களுடைய பாவங்களை நீக்குவதற்காக வேண்டி, பாவங்களை போக்குவதற்காக வேண்டி. ஏனென்றால் கண்மணி நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காண்பிப்பார்கள். நாம் நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம், அப்படி விழுகின்ற பொழுது நம்முடைய காலிலே முள் கைத்து விடுகின்றது, இல்லை கல் தட்டி விடுகின்றது. பெருமானார் சொல்வார்கள், இதன் மூலமாக உனது பாவம் முன்னிலைப்படுகிறது. அந்த கல் தட்டினவுடன், முள் குத்தியவுடன் நாம் என்ன செய்யறோம்? இப்படி வழியினாலே நாம் என்பதாக சத்தம் விடுகின்றோம். அது ஒரு சோதனை. அதன் மூலியமாக உங்களுடைய பாவங்கள் போக்கப்படுகின்றது, நீக்கப்படுகின்றது என்பதாக கண்மணி நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதனை மிக தெளிவாக அழகாக விவரத்தை தெரிவிக்கின்றார்கள். ஆக சோதனைகள், நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம். இரண்டாவது, நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள். நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள். அதிலும் குறிப்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், இறைவனால் சோதனைகள் கொடுக்கப்பட்டது. அப்படி சோதனைகள் கொடுக்கப்பட்டு அந்த சோதனைகளிலே முழுமையாக வெற்றி கண்டவர்கள் இறைவனால் சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த சோதனைகளை
அல்லாஹ் நாமெல்லாம் இந்த உலகிலே மனிதராக பிறந்ததற்கு பின்னால்தான் நமக்கு சோதனை ஏற்பட்டது. ஒன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமெல்லாம் இந்த உலகிலே மனிதர்களாக பிறந்ததற்கு பின்னாடிதான் நாம் பல்வேறு வகையான பலதரப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சோதனைகள் இருக்கும். நாம் சோதனைகளை சந்திக்கின்றோம். ஆனால் நபியினால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதராக பிறந்ததற்கு பின்னாடியும் சோதிக்கப்பட்டார்கள். அவர்கள் மனிதராக பிறக்கவில்லை, குழந்தையாகவே உருவாகவில்லை. தாயின் கருவறையிலே குழந்தையாக உருவாக வேண்டும். அது முதலே அல்லாஹ் தஆலா அவர்களை சோதித்தார். அது இப்படிப்பட்ட இந்த சோதனைகளின் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனையின் காரணமாக அவர்களை அல்லாஹ் தஆலா தனது நண்பராக, சலீலாக, நேசராக ஆக்கிக் கொண்டார். இப்ராஹிம் கலீலுல்லாஹ், இறைவனின் நேசத்தை பெற்றவர், இறைவனின் நண்பர். இந்த உலகத்தை நாம் பார்க்கின்றோம். நாம் ஒருவருக்கு நேசராக, ஒருவருக்கு பிரியமானவராக நாம் இருக்க வேண்டும் என்றால் அவர் என்ன விரும்புகின்றாரோ அதை நாம் செய்ய வேண்டும். இது உலகத்தினுடைய நியதி, உலகத்தின் நடைமுறை. அவர் என்ன விரும்புகிறாரோ அதை போன்று நாம் செய்திட்டோம்னா அவருடைய அன்பை நாம் பெற்றுவிடலாம். இந்த உலகத்திலே பார்க்கின்றோம். இந்த உலகத்தையும் படைத்து நாளை மறுமை நாட்டைய தீர்ப்புனாக அந்த இறைவன், நல்ல இறைவன், அவருடைய நேசத்தை பெற வேண்டும் என்றால் அது அவ்வளவு லேசான காரியமா? அந்த இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனிதனாக பிறந்த பின்பும் சோதனையை வழங்கினான் அல்லாஹ் தஆலா. இதற்கு அந்த உலகத்திலே, உலகத்தின் பார்வையிலே நான் சொல்ல வேண்டும் என்றால் இன்டர்வியூ ஒருவர் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கின்றார். ஒரு தொழில் நிறுவனத்திலே சேர்வதற்காக வேண்டி அவருக்கு இன்டர்வியூ வைக்கப்படுகின்றது. இன்டர்வியூ என்பது அது ஒரு சோதனை களம். இன்டர்வியூ என்பது அது ஒரு சோதனை களம். அந்த இன்டர்வியூவை அவர் அட்டன் பண்ணி அதை அவர் வருகின்ற வரையிலும் அவருடைய உள்ளம், அவருடைய மனம் எத்தனை நிலையில் இருக்கும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இறைவன் அந்த தூதருக்கு, இறைவனின் தூதருக்கு அல்லாஹ் தஆலா இன்டர்வியூ வைக்கின்றான், அவர்களை சோதிக்கின்றான். அவர்கள் வைக்கப்பட்ட அந்த இன்டர்வியூவிலே, அந்த சோதனையிலே அவர்கள் வெற்றி கண்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே அழகாக சொல்லி காண்பிக்கின்றான். என்பதாக நாம் இப்ராஹீமை சோதித்தோம். அவர்களுக்கு பல கட்டளைகள் மூலமாக சோதித்தோம். ஆனால் அந்த கட்டளைகள் எல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். நபியே, நீங்கள் இதனை எண்ணி பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை உணர்த்துகின்றார். நபியினா இப்ராஹீம் அவர்கள் சந்தித்த சோதனைகளை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அழகாக பட்டியலிடுகின்றான். 30 கட்டளைகள் அவர்களுக்கு, 30 கட்டளைகளை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதித்தார். முதலாவதாக 9வது அத்தியாயம் 112ஆம் இறைவன் வசனத்திலே 10 கட்டளைகள், 30 கட்டளைகளில் 10 கட்டளைகள். அத்தாயிரூன் ஆபிதூன் ஹாமிதூன் சாயிகூன் வராக்கிபூன் சாஜிதூன் ஆமிரூன் بالمعروف والناهون عن المنكر والحافظون لحدود الله وبشر المؤمنين. முதலாவது 10 கட்டளை அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கின்றான். ஒன்றாவது இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோருதல், இரண்டாவது இறைவனை வழிபடுதல், மூன்றாவது இறைவனை புகழ்தல், நான்காவது நோன்பு நோக்குதல், ஐந்தாவது இறைவனை துணிந்து ருக்குஉ செய்தல், ஆறாவது இறை வணக்கம், இறைவனை சஜ்தா செய்தல், ஏழாவது நன்மையை ஏவுதல், எட்டாவது தீமையை தடுத்தல், ஒன்பதாவது இறை வணக்கங்களை தேடுதல், 10வது இறை நம்பிக்கை கொள்ளுதல். 10 கட்டளைகள் 9வது அத்தியாயம் 112வது அத்தியாயத்தில் அதை பதிவு செய்கின்றார். இரண்டாவது 10 கட்டளைகள் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே 18வது சூரத்துல் முஃமினூன்
சாட்சியங்களை நிலைநிறுத்துவது. எல்லாவற்றிற்கும் சாட்சியம் என்று ஒன்று இருக்கிறது. நாம் எந்த ஒரு செயலை செய்த போதிலும் அதற்குரிய சாட்சியத்தை கொண்டு வந்து நாம் நிரூபிக்க வேண்டும். இதற்குண்டான சாட்சி இங்கே இருக்கிறது பாருங்கள். உண்மையாக இவைகளெல்லாம் யாருக்கு இட்ட கட்டளை? நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இட்ட கட்டளை. அவர்களுக்கு மட்டுமல்ல அந்த கட்டளை, முழு சமுதாய மக்களுக்கும் தான் அல்லாஹ் தஆலா இந்த கட்டளையை பிறப்பித்திருக்கின்றான். மூன்றாவது 10 கட்டளைகளை அல்லாஹ் தஆலா 33வது அத்தியாயம் 35வது இறை வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத் வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத் வல் ராஷிஈன வல் ராஷிஆத் வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத் வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத் வல் ஆஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஆஃபிலாத்தி வல் ராக்கிஈன அல்லாஹ் கஸீரன் வல் ராக்கியாத் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா. ஒன்று இஸ்லாத்தை ஏற்றல், இரண்டாவது இறை நம்பிக்கை கொள்ளுதல், மூன்றாவது கட்டுப்பட்டு நடத்தல். யாராக இருப்பினும் அவர்களுக்கு தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்குதல். நான்காவது உண்மையை பேசுதல், ஐந்தாவது பொறுமை காத்தல், ஆறாவது இறையச்சம் கொள்ளுதல், ஏழாவது தர்மம் செய்தல், எட்டாவது நோக்கு நோற்றல், ஒன்பதாவது கற்பை பேணுதல், பத்தாவது அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுதல், அல்லாஹ்வை பயப்படுதல். அந்த 30 கட்டளைகளை கொண்டு நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்று எல்லாம் வல்ல ஏக இறைவன் உண்மையிலே அதை தெளிவாக அழகாக பதிவு செய்கின்றான். இது மட்டுமல்லாமல் இன்னும் இதையும் தாண்டி நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த சோதனைகள், ஒன்று தனிமையை மேற்கொள்ளுதல், சமுதாயத்தை விட்டும் தனிமையாக கொண்டு சென்று விடுதல். இரண்டாவது ஏகத்துவ பிரச்சாரத்தை இஸ்லாத்துடைய போரை பெருமையை கொடுங்கோல் மன்னன் நம்ரூதிடம் சென்று அதை எடுத்துரைக்குதல். மூன்றாவது பொறுமை காத்தல். நம்ரூதிடத்தில் சென்று ஓரிரை கொள்கையை எடுத்துரைக்கின்றார்கள். அப்படி எடுத்துரைக்கின்ற பொழுது அவர் மிகப்பெரிய ஒரு முஸ்லீமை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய நெருப்புக்குள்ளத்தை மூட்டி அதில் வைத்துக் கொண்டு கேட்கிறார், நான் தான் கடவுள் என்பதாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையென்றால் இந்த கொடூரமான நெருப்பிலே உண்மையை நான் போட்டு எரித்து விடுவேன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அந்த இடத்திலே பொறுமை காத்தார்கள். அந்த வல்ல இறைவன் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நீ எனக்கு கடவுள் அல்ல, உன்னை நான் ஒரு பொழுதும் ஒரு காலம் ஒரு நேரமும் ஒரு மொழிக்குள்ளதும் ஒரு வினாடியும் உன்னை நான் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உன்னையும் என்னையும் படைத்த அனைத்தையும் படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான். அவன்தான் இறைவன், அவன்தான் எனதற்றவன் உலகற்றவன் என்பதாக அந்த இடத்திலே எவ்வளவு பெரிய கொடூரமான கொடுக்கின்ற நீரின் நெருப்பு அதில் வைத்துக் கொண்டு அவன் சொல்லுகின்றான், நீ இப்பொழுது சொல்லுகிறேன், நான் தான் இறைவன், உன்னை விட்டுவிடுகிறேன். இல்லை இல்லை, நீ இறைவன் இல்லை, அகிலத்தை படைத்தவன் அவன்தான் இறைவன் என்பதாக அந்த நெருப்பு கும்பத்தில் வீழ்த்தப்படுகின்ற அதை பொறுமை காத்து இறை நம்பிக்கையை அவர்கள் உறுதியாக இருந்தார்களே. அவர்கள் சோதிக்கப்பட்ட சோதனைகள் அதுவும் ஒன்று. நான்காவது நாடு துறத்தல், ஐந்தாவது தயான குணம், ஆறாவது தியாகம். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு முதுமை அடைந்தவரும் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய குழந்தையை வழங்கினார். அந்த குழந்தையை இறைவனுக்காக வேண்டி அறுத்து பணியுமாறு அல்லாஹ் புகழ அதிலேயும் அவர்கள் அந்த சோதனைகளை சாதனைகளாக ஆக்கி அதனை வெற்றி கொண்டார்கள். ஆக இப்படி நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதுவரைக்கும் நாம் கேட்ட இப்ராஹிமை சந்தித்த சோதனைகள் எல்லாம் அவர்கள் மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட கொடுக்கப்பட்ட சோதனைகள், அந்த சோதனைகளிலே அவர்கள் வெற்றி கொண்டார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா இறுதியாக கொடுத்த இறுதி தூதர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகர் ஸல்லல்லாஹு அவர்களை பார்த்து சந்தித்தார். ஒட்டவோடு நீயத்த
சோதனைகளை சந்தித்திருப்பார்கள். இன்றைக்கு நாமும் இருக்கின்றோம். நமக்கு சோதனை ஏற்படுகின்றது. ஆனால் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளிலே நாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை என் நண்பர்களே, இந்த உலகிலே மனிதனாக பிறந்த அனைவர்களும் சோதிக்கப்பட்டுள்ளார்கள், நபிமார்கள் உட்பட. அந்த அடிப்படையில் தான் இந்த இஸ்லாத்தின் முக்கியமான கடமை